ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் நல்ல மனிதனுக்கு புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் பாடிய 1330 குறளிலே ஒரு குறள், கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று, இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கலை இல்லை, கலாச்சாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஆன்மீகம் மனிதனை நல்ல பக்குவத்துக்கு கொண்டு வந்தது. தம்பி தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அந்த பக்கம் போகாத, கோயில் இருக்கு, டே அப்படிலாம் நடந்துக்க கூடாது, சாமி கண்ணை குத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை எல்லாம் வளர்த்தாங்க. அந்த வளர்ப்பு சரியாக இருந்தது. எப்படி மாறணும்னு நினைச்சு பாருங்க, எங்க இருக்கு சிக்கல்னு. இப்போ கோயில் திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது, வீட்டில் யாராவது இறந்து போட்டால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இங்கே நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா இந்த நாடுன்னு என் அறிவியல் சிறந்த சிந்தனையாளர்கள் பெரியோர்கள் சிந்தித்து பாருங்கள். இளைஞர்கள் எல்லாம் மது போதைக்கு ஆட்பட்டு கொண்டு இந்த போக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்குங்கிறத யோசிங்க. உலக நாடுகள்லாம் இருக்கு மதுபானம், இல்லாமல் இல்லை. ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்திலே இல்லை. நான் எங்கே போய் சொல்கிறது?